வணக்கம் நேயர்களே. நாடு 70வது சுதந்திரத்தை சிறப்பாக கொண்டாடிட்டு இந்த வேளையில் இந்த நாட்டிற்காக, நாட்டுடைய பாதுகாப்பிற்காக தொடர்ச்சியாக பாடுபட்டு கொண்டிருக்கின்ற இராணுவ வீரர்களை பற்றி பல்வேறு விஷயங்களை நாம் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். அவர்கள் செய்த தியாகம், அவருடைய உழைப்பு, அவருடைய அர்ப்பணிப்பு எல்லாம் போற்றக்கூடியது, பாராட்டுக்குரியது. அப்படி இராணுவத்தில் கடந்த 29 ஆண்டுகளாக பணியாற்றி 19 இடங்களில், தளங்களில் இந்த தேசத்தை காக்கவும், தேசத்தின் நலனுக்காகவும் தொடர்ச்சியாக பணியாற்றி கொண்டிருந்த கர்னல் ஆர் ஹரிஹரன் அவர்களுடைய வாழ்க்கை அனுபவத்தை உங்களுக்காக இன்று வழங்கவிருக்கிறோம். வாருங்கள், கர்னல் ஆர் ஹரிஹரன் அவர்களை சந்திப்போம். சார் வணக்கம். வணக்கங்க. ரொம்ப மகிழ்ச்சி உங்களை சந்திச்சதுல. நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா 70வது சுதந்திரத்தை நம்ம பியூட்டிஃபுல்லாக கொண்டாடிட்டு இருக்கோம். இந்த நேரத்தில் உங்களை சிறு வயதிலிருந்து இந்த மாதிரி மிலிட்டரிக்கு இல்லை தேசத்துக்கு சேவை செய்யணுங்கிற உந்துதல் எந்த வயசுல துவங்குச்சு, அதை பற்றி சொல்லுங்க. எனக்கு என் குடும்பமே ஒரு விடுதலை போராட்டத்தில் ஈடுபட்ட குடும்பம். என் தகப்பனார், பெரியப்பா எல்லாரும். என் தகப்பனாரே சிறைவாசம் ஒரு ஏறத்தாழ 1.5 வருஷம் இருந்தார் சத்தியாகிரகத்தினால. அதனால் அந்த குடும்ப சூழ்நிலையே அந்த மாதிரி என்னை உருவாக்குச்சுன்னு நினைக்கிறேன். ஆனால் எண்ணம் இல்லை. எங்கள் குடும்பத்தில் இராணுவ வீரர்களும் இருந்தாங்க ஏற்கனவே. அதனால் அது புதிய சூழ்நிலை இல்லை. இருந்தாலும் நான் போனதே படித்ததே பத்திரிகை தொழிலுக்கு. அது 1962 நான் மும்பையில் இருந்தபோது பிடிஐயில் இருந்தேன். அப்போது அங்கே ஒர்க் பண்ணும்போது அவரை தலாய் லாமானுடைய சகோதரரை மீட் பண்ணேன். அவர் பெரிய ஆளாக இருந்தார். அவர் தான் அந்த சீனர்கள் பண்ண அவலத்தை பற்றி பேசினார். முதலாவது இந்தியா மீது தாக்கியிருக்காங்க. அப்போ எனக்கு அவ்வளவு புரியலை. அதுக்கு பிறகு மறுநாளே நான் டிசைட் பண்ணேன் இராணுவத்தில் சேரணும். அங்கே இது 1962 டிசம்பர் மாதம் 62 நிச்சயம் பண்ணும்போது நான் இந்த மாதிரி இராணுவத்தில் சேர போகிறேன்னு எங்கள் அப்பாவுக்கு கூட சொல்ல. அப்போ பேச்சுலர் தான். நேராக நான் சென்னையில் ஓடிஏல சேர்ந்துட்டேன். என்னை செலக்ட் பண்ணிட்டாங்க, சேர்ந்துட்டேன். இது மாதிரி ஒரு முடிவை, ஒரு ஓவர் நைட்டு சொல்லுவேன், 24 மணி நேரத்தில் எடுத்த முடிவு. அதுக்கு பிறகு 28 வருஷம் அது தொடர்ந்தது. அது அப்படித்தான் நான் சேர்ந்தது. அதனால் இந்த தேசிய உணர்வும் தனியாக கிடையாது. அது நமக்கு இந்த மண்ணில் உள்ள மதிப்பு, மகிமை எல்லாம் ஒரு மாற்றான் தாக்குறான்னாக்க தானே வந்துடும். இதை நான் பார்த்துருக்கேன். நான் முதல்ல சேர்ந்தது தென்னிந்திய பீரங்கி படைகள். இராணுவத்தில் தென்னிந்திய பீரங்கி படைகள் அதிகம். அதுலேயும் தமிழர்கள் மிக அதிகம். தமிழர்களும் மலையாளிகளும் தான். அதில் அவர்கள் எல்லாரும் நான் நேரடியாகவே பார்த்துருக்கேன். அவன் ஒரு குண்டு போட்டான்னா நாம் 10 போடணும் அவன் தலையில். அது அந்த பெரிய அனுபவம் எனக்கு அந்த சின்ன வயசில். ஏன்னா பயம் இல்லை. அப்போது பிள்ளை குட்டி இருந்தால் ஒரு வேளை பயம் இருந்திருக்கும். ஆனால் அப்படி இருக்கிறவங்க கூட பயம் இல்லாமல் எங்கள் அரண் மேலேயே ஒரு 100 குண்டுக்கு மேலே வெடிச்சுது. அது பயங்கரமான ஒரு அனுபவம். எனக்கு ரொம்ப நாள் அதற்கு பிறகு தூக்கத்துக்கு நடுவில் வரும் அந்த மாதிரி அந்த சத்தம். அது 2 ரயில் இன்ஜின் மோதினா எப்படி இருக்கும், அந்த மாதிரி இருக்கும் சத்தம். ஆனால் எங்களுக்கு சில இதுதான் ட்ரக்ஸ் தான் நஷ்டமாயிடுச்சு. மற்றபடி என் பசங்கள்லாம் தப்பிச்சிட்டாங்க. அது 65. அதற்கு பிறகு 71 நூதனமான ஒரு அனுபவம். ஏன்னா அப்போ நான் மாறிட்டேன். என்னை மாற்றிட்டாங்க. இராணுவம் என்னை உளவு பிரிவு துறைன்னு சொல்லுவாங்க. ஆனால் அது சரியில்லை, நுண்ணறிவு துறைன்னு சொல்லணும். இன்டெலிஜென்ஸ் கோருக்கு மாற்றினாங்க. அதனால் நான் அப்போ இருந்தது, நாங்கள் நிறைய பங்களாதேஷ்லேருந்து வந்த அகதிகள்லேருந்து சில பேரை செலக்ட் பண்ணி அவர்களை வேவு பார்க்க உள்ளே அனுப்பிச்சோம் போருக்கு முன்னால். அந்த அனுபவம் ஒரு புதிய அனுபவம். மற்றும் ஒரு 1000 கைதிகளுக்கு மேலே, இது எங்கள் டிவிஷனில் 23,000 கைதிகள் சரண்டர் ஆனாங்க அந்த போரில். அதில் ஜெனரல், பிரிகேடியர் எல்லாரும் இருந்தாங்க. அவர்களை விசாரணை பண்ணுவது எல்லாம் பண்ணணும். அது ஒரு பெரிய அனுபவம். இந்த மாதிரி பல அனுபவங்கள் இராணுவம் ஒன்றுத்தில் தான் உங்களுக்கு கிடைக்கும். இந்த மாதிரி அனுபவம்
ஏன்னா 3 வருஷத்துக்கு ஒரு தடவை இடத்த மாற்றிடுவாங்க. குடும்பம் கிடையாது பாதி இடத்துல இருந்தாலும், அங்கே குடும்ப சூழ்நிலை சரியில்லை. அந்த மாதிரி இடங்களில் இது மாதிரி 12 வருஷம் வடகிழக்குலேயே இருந்தேன் நான். இப்படியே தான் நான் பங்கெடுத்ததே. ரொம்ப மகிழ்ச்சி சார். ரொம்ப டீட்டெயில்டாக சொல்லிட்டு இருந்தீங்க உங்களுடைய ராணுவ அனுபவத்தை சொல்லிட்டு ரொம்ப நீண்ட நெடிய அனுபவம் உங்களோடது. நான் கூட இன்னும் முக்கியமாக இந்த நேரத்தில் கேட்க நினைக்கிற ஒரு விஷயம் என்னென்னா, இட் மே பி அ மேஜிக் வேர்ட் ஃபார் மோஸ்ட் ஆஃப் த இந்தியன்ஸ், எஸ்பெஷலி உங்களை மாதிரி ஒரு மிலிட்டனுக்கு இந்த வார்த்தை என்ன வகையான விஷயங்களை வந்து உங்கள் மனசில் பிரதிபலிக்குது, என்ன வகையான விஷயங்களை தூண்டுதுங்கிறத மட்டும் சொல்லுங்கள். மதர் இந்தியா. மதர் இந்தியான்னா எனக்கு என் கூட போரின் போது இறந்தவர்கள் ஞாபகம் வருது. அவங்க இறந்தாங்களே, அது நிறைய சமயம் தோணும், நாமெல்லாம் என்ன பண்ணினோம்லாம் பாவம். அதுவும் மதுரைக்காரர் இருந்தார் கோபாலகிருஷ்ணான்னு. போர் துவங்கிறதுக்கு முதல் நாள் எல்லைக்கு போனோம் நாங்கள் எல்லாரும். யாரோ ஒருத்தன் அந்த எல்லைக்கு அந்த புறத்துலேருந்து ஒரே ஒரு ரவுண்ட் ஃபயர் பண்ணோம். அவர் அங்கேயே மடிஞ்சிட்டார், கீழே விழுந்துட்டார். அவர் வந்து விதவை தாயார், மதுரையில் ஒரே பிள்ளவர். நான் பார்த்து இதெல்லாம் என்ன, நாமெல்லாம் என்னன்னு தோணும். அதுதான் எனக்கு தோணுது. அதனால் ஒவ்வொரு தடவையும் நான் நினைக்கிறேன், சின்ன சின்ன விஷயங்களுக்கு நாட்டுக்குள்ள கலவரமும் கலகமும் இருக்கும்போது இவங்களுக்கெல்லாம் என்ன தெரியும், அந்த நினைவு தான் வருது. அது எப்படி அதை டிரான்ஸ்லேட் பண்ணுது? இப்போ பாருங்க, தமிழ்நாட்டில் மிக குறைவான தான் இராணுவத்துக்கு சேர்றாங்க, அதாவது ஆஃபீஸர் வேலைக்கு. என்னுடைய பையனை நான் ஒரு காலனா கூட செலவு பண்ணேன். என் பையன் இராணுவத்தில் சேர்ந்து இராணுவமே பிஇ படிக்க வச்சுது. வேற காரணமே கிடையாது, ஜாதி மத வேறுபாடே கிடையாது. செலெக்ஷனில் டெஸ்ட் பாஸ் பண்ணானா பிஇ படிச்சுட்டு பிறகு எம்எஸ்சி எம்பிஏ எல்லாம் முடித்தாங்க. இராணுவம் ஒரு பெரிய ஒரு, எனக்கு எப்போதுமே நான் தமிழ்நாட்டு ஆஃபீஸருக்கு நிறைய ஸ்கூலில் என்னை பேச கூப்பிடுவாங்க. அவங்களுக்கு சொல்லுவேன், ஏன்டா அது ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்குது, இங்கே சுற்றி இங்கேயே நிற்கிறீங்க, கவர்மெண்ட் உத்தியோகம், அது பென்ஷன் பார்த்தீங்கன்னா பென்ஷனும் கிடைக்கும். வேறு இடத்துல புது அனுபவங்கள், வெளிநாட்டு அனுபவங்கள். நானே ஸ்ரீலங்காவில் இருந்திருக்கேன் 3 வருஷம். வந்து இந்திய பாதுகாப்பு படையினுடைய உளவுத்துறை தலைவராக இருந்திருக்கேன். அந்த மாதிரி வாழ்க்கையில் புது அனுபவங்களை பார்க்கணும். அதுதான் ஒரு அட்வென்ச்சர். இங்கே சினிமா பார்த்துட்டு விமர்சனிப்பு அட்வென்ச்சர் அது கிடையாது. அதுதான் எனக்கு ஒரு வருத்தம் தமிழ்நாடை பற்றி. தமிழ்நாட்டில் வந்து மற்றபடி ஆஃபீஸருக்கு கீழே வராங்க, ரெக்ரூட்மெண்ட்டுக்கு நிறைய பேர் வராங்க. இராணுவத்தில் பார்த்தீங்கன்னா பீரங்கி படையில் ஏறத்தாழ 1/3 3 ஒரு பங்கு நம்ம ஆளுங்க தான். அதே மாதிரி மெட்ராஸ் ரெஜிமெண்ட் இருக்குது, வெல்லிங்டன் தான் சென்டர், ஊட்டி பக்கத்தில். அதுலேயும் இருக்காங்க, அவங்களும் இருக்காங்க நிறைய. அதனால் சிக்னல்ஸ் அதே மாதிரி கம்யூனிகேஷன் தொடர்பெல்லாம் வைக்கிறது நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் நான் சொல்வது ஆஃபீஸராக அது இராணுவத்தில் சேவை புரிவர்களுடைய பிள்ளைகள் தான் வராங்க. அதுதான் ஒரு, மற்றபடி இது பொதுமக்களுக்கு ஒரு எழுச்சி வரணும். அப்போ தான் ஒரு தேசிய உணர்வு வரும். நீங்கள் கேட்டிங்களே மதர் இந்தியானா, அப்போ தான் முழுமையாக பார்ப்பாங்க. இங்கே சும்மா இந்த குறுகிய வட்டத்துக்குள்ளேயே பார்த்துட்டு, அதுதான் ஒரு துக்ககரமான விஷயம். 29 ஆண்டுகளாக நீங்கள் இராணுவத்தில் இருக்கிறீங்க, 19 இடங்களில் வேலை பண்ணியிருக்கீங்க, 19 இடங்களில் சூழலில் வேலை பண்ணுறீங்க. அங்கே என்ன, ஒரு வெயிலோ பனியோ மழையோ எந்த ஒரு சூழ்நிலையும் பார்த்தீங்க சொன்னாங்களோ, இந்த நாட்டோட இன்ட்ரெஸ்ட் தான் முதல்ல வருது, உங்களுக்கு தேசத்தோட இன்ட்ரெஸ்ட் தான் முதல்ல வருதுங்கிற ஒரு சூழல்ல இல்ல உங்க குடும்ப உறுப்பினர்கள் இந்த விஷயங்களை எப்படி எடுத்துட்டாங்க, உங்களுக்கு என்ன மாதிரி சப்போர்ட்டிவா இருந்தாங்க, அதை பத்தி அது முக்கியமா சொல்ல வேண்டிய விஷயம். எனக்கு வந்து 67 கல்யாணம் ஆச்சு. அதற்கு பிறகு இந்த 71 போர் துவங்க போகுதுன்னு தெரிஞ்சிடுச்சு. அந்த டயத்தில் என்னுடைய ஃபேமிலி, என்னுடைய சின்ன குழந்தை, என்னுடைய முதல் மகன், அவங்க இருந்தாங்க என் கூட. அவர்களே அங்கிருந்து தனியாக அவங்கள பிளேனில் ஏற்றி அது சில்சர்னு பேர், அங்கிருந்து கல்கட்டாவுக்கு வந்து அங்கிருந்து ட்ரெயின் ஏறி எல்லாம் தனியாக சென்னைக்கு வந்து அவங்க ஊருக்கு போனாங்க. அந்த மாதிரி ஒரு சகோதரத்துவம். அப்புறம்
நம்பிக்கை அது ரொம்ப முக்கியம். சொன்னால் மட்டும் போகாது, இவங்க சொன்னால் செய்வாங்க. அதை நினைத்துத்தான் பொதுமக்களுக்கு பெரிய எதிர்பார்ப்பு. இராணுவத்தை கொண்டு வந்தாக்க கலவரம் நிறுவனம். ஆனால் இராணுவம் கலவரத்தை நிறுத்த அல்ல, இராணுவம் எதிரியோடு போர் புரிய. அதை மனசில் வச்சுக்கணும். அதை விட்டுட்டு எடுத்ததுக்கெல்லாம் இராணுவத்தை கூப்பிட்டு செய்வது கொஞ்சம் தவறான வழிமுறை. அடுத்து நான் உங்ககிட்ட முக்கியமாக கேட்கணும்னு நினைச்ச 2 கேள்விகள் இருக்கு. ஒன்று பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா, இந்த மிலிட்ரியில் இருக்கிறப்ப, ராணுவ படையில் இருக்கிறப்ப தனிமை எந்த அளவுக்கு உங்களை வந்து வாட்டி இருக்குது, இல்லை பயமூர்த்தி இருக்குங்கிற ஒரு கேள்வி. இரண்டாவது வந்து நீங்கள் வந்து ஆல்மோஸ்ட் 29 ஆண்டுகளாக ராணுவத்தில் பணியாற்றிருக்கீங்க, பல்வேறு நிலைகளில் தளங்களில் வேலை பண்ணியிருக்கீங்க. அப்போ உங்களுக்கு ஏற்பட்ட மறக்க முடியாத போர் அனுபவங்கள், இந்த வார் எக்ஸ்பீரியன்சஸ், அதை 2 கேள்விக்கும் நீங்கள் பதில் சொன்னீங்கன்னா மகிழ்ச்சியாக இருக்குங்க. வாங்க இப்படியே நடந்துட்டு பேசிட்டு போகலாம். நீங்கள் முதல் கேள்வி, இராணுவத்தில் தனிமைங்கிறதுக்கு சான்ஸே கிடையாது. எல்லாரும் ஒன்றா தான் இருக்கும். சாப்பிடுவதில் காலையில் 6 மணிக்கு ஆரம்பிச்சிங்கன்னா நைட்டு சாப்பிட்டுட்டு தூங்கும் போதும் தனிமையே கொஸ்டனே கிடையாது. ஆனால் பலருக்கு அவங்க குடும்ப பிரச்சனைகள் தொடர்ந்து வரும். அதுதான் அந்த கமாண்டிங் ஆஃபீஸருடைய ரெஸ்பான்சிபிலிட்டி. அவர் என்ன செய்யணும், அந்த மாதிரி பிரச்சனைகளை அவர்களுக்கு, முக்கியமாக இந்த நிலத்தகராறுகள், பங்காளிங்க எடுத்துருவாங்க அந்த நிலத்தை, இவர் ஊரில் இல்லை, அதனால அல்லது யாருக்காவது உடம்பு சரியாக இல்லாமல் இருக்கும் நெருங்கியவர்களுக்கு, மகள், அதனால சரியான நேரத்தில் அவங்களுக்கு மருத்துவ உதவி கொடுக்கணும். இதெல்லாம் இராணுவம் வந்து இது வெள்ளைக்காரங்க காலத்துலேருந்து சொல்லுவாங்க மாய் பாப்னு, அதாவது அப்பாவும் அம்மாவும் அதே தான், அந்த மாதிரி தான் செயல்படுது. அதனால் சில பிரச்சனைகளுக்கு நான் கலெக்டருக்கு லெட்டர் எழுதுவேன், சில சமயம் நான் அந்த ஊர் எஸ்பிக்கு எழுதி பண்ணுவேன். ஜென்ரலாக எல்லாரும் பண்ணுவாங்க, ஹெல்ப் பண்ணுவாங்க, அவங்களுக்கு தெரியும். இருந்தாலும் தற்போது அது குறைந்து விட்டது. ஏன்னா இப்போது அவங்க நேரடி தொடர்பு கொள்ளலாம். நான் இருந்தபோது கிடையாது. நான் 71 போரும் போது 9 கார்டு எழுதி வச்சுட்டேன். ஏன்னா ஃபோன் கிடையாது, இப்போல்லாம் மொபைல் ஃபோன் இருக்குது, அப்போல்லாம் கிடையாது. எழுதி வச்சுட்டு என்னுடைய இவர் உதவியாளர்கிட்ட சொன்னேன், டெய்லி ஒரு லெட்டர் போஸ்ட் பண்ணிவிட்டு என்னுடைய ஒய்ஃபுக்கு நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு முதலே எழுதி வச்சிட்டோம். அது வந்து டெய்லி ஒன்று போட்டுட்டு இருந்தாங்க. அவங்க அதை, அந்த சக்தி, அந்த மன வலிமை அவங்களுக்கு இருந்தது, அதை தாங்கிக் கொள்ள. இப்பெல்லாம் அப்படி இல்லை, இப்போ தொடர்பு அதிகமாயிடுச்சு. அதனால் இப்போ அந்த சக்தி ஒருவேளை எழுந்திருக்குமோன்னு எனக்கு சந்தேகமாக இருக்குது. அந்த வலிமை இருந்துச்சு. மற்றபடி நீங்கள் கேட்டீங்க போர் அனுபவங்களை பற்றி. முக்கியமான அனுபவம் வந்து ஒன்று நேரடியாக நான் பார்த்தது, அதாவது நமது ராஜ்பூத் ரெஜிமெண்ட், அதில் வந்து ஒரு கம்பெனி முஸ்லீம்கள் கம்பெனி, இப்போவும் அப்படித்தான். 4 கம்பெனியில் ஒரு கம்பெனி முஸ்லீம்ஸு. அவங்க ஒரு தாக்குதல் நடத்துகிறாங்க பாகிஸ்தான் சைடில், பஞ்சாப் ரெஜிமெண்ட், அதுலேயும் முஸ்லீம்ஸு. இவங்க 2 பேரும் தாக்குதல் நடத்தும் போது எனக்கு கேட்குது, நாங்கள் வந்து நானும் என்னுடைய ஜென்ரலும் ஒரு சின்ன மலை இருக்குது அங்கே அகர்த்தலா ஏர்போர்ட் பக்கத்தில், அங்கிருந்து பார்க்குறோம் பைனாகுலர்ஸில். பார்த்தா இவங்க வந்து அல்லாஹு அக்பர்னு பேட்டில் க்ரை, அதாவது ஒரு கோஷம் பண்ணிட்டு தான் போவாங்க ட்ரூப்ஸு. அவங்களுக்கு ஜெய் பவானிம்பாங்க, அந்த ஏரியாவை பொறுத்தது. மெட்ராஸ் ரெஜிமெண்ட்னா வெட்டி கொல்லு கொத்து அப்படித்தான் சொல்லுவாங்க. ஏன்னா எல்லாரும் கலந்தது, எல்லா மதமும் கலந்தது. ராஜ்பூட்ஸுக்கு இது வந்து ஜெய் பவானி பேட்டில் க்ரை சில பேருக்கு. இதை வந்து இது ராஜ்புத்தானா ரைஃபிள்ஸ். அது பார்த்தா இவங்க நம்ம முஸ்லீம் கம்பெனி வந்து அல்லாஹூ அக்பர்னு அசால்ட் பண்ணுறாங்க. அவங்க பதிலுக்கு யா அல்லா யா அலின்னு அவங்க சத்தம் வருது. இது எதை காட்டுது? அவர்களுக்கு இராணுவ பயிற்சியின் மூலமும் அந்த மனோ வலிமை கொடுத்துருக்குது. நாம் நமது தேசத்துக்கு, நமது நண்பர்களுக்காக, நமது குடும்பத்தை பாதுகாக்க, நமது மண்ணை ரட்சிக்க மதம், ஜாதி, மதம் பேதமே கிடையாது. நீங்கள் சில யூனிட்டில் பார்த்தீங்கன்னா சர்ச் இருக்கும், குருத்வாரா இருக்கும், எல்லாம் ஒன்றா போவாங்க. இப்போ வந்து கிறிஸ்மஸ்னால் எல்லாரும் செலிப்ரேட் பண்ணுவோம். அங்கே போய் குருத்வாரா அவங்க வந்து குரு பரம்பன் இருக்கும், அவர் பிறந்தநாள், குருநானக் பிறந்தநாள், அதுக்கு வந்து போவோம். அந்த மாதிரி சூழ்நிலை. ஜெனரல் முகமதுன்னு இருந்தார், இப்போ மரணம் அழித்தவருக்கு, தமிழ் பேசுகிறவர். அவரே நான் பார்த்துருக்கேன். இதுக்கு போவார், அந்த கோவிலில் நம்ம கூட உட்காருவார்.
எதை காட்டுது அது? அது அவர் கும்பிடுறாரா இல்லையாங்கிற விஷயம் இல்லை. அதாவது நான் உன் கூட இருக்கிறேன் அப்படின்னு காமிக்கிறதுக்கு. அது சாப்பாடாக இருந்தாலும் சரி, தொழுவதாக இருந்தாலும் சரி, அல்லது தொழுகையாக இருந்தாலும் கூட இருப்பாங்க. அதனால இந்த மதவாதம் இல்லாத செயல்பாட்டை இராணுவம் தான் காமிக்குது. என்னுடைய அனுபவத்தில் நான் பார்த்தேன். இது ஒரு முக்கியமான அம்சம். அனுபவிச்சாதான் தெரியணும். அதுக்காக நிறைய இளைஞர்கள் அந்த அனுபவம் வேணும்னா நிச்சயமா வந்து நம்ம ராணுவத்துல சேரணுங்கிறது இந்த நிகழ்ச்சி மூலமா உங்களோட செய்தியா கூட நான் எடுத்துக்கிறேன் சார். நான் இன்னொரு விஷயம் கேட்டேன். நீங்க நான் முன்ன சொன்ன மாதிரி மிலிட்டரினா பக்கா டிசிப்ளின் தான் அடிப்படையான ஒரே விஷயம். அதுல எப்பயுமே ஒரு ஸ்டிஃபான ஒரு மனநிலையோட உடல்நிலையோட இருக்கணுங்கிற ஒரு கட்டுப்பாடு இருந்துட்டே இருக்கும். அது இந்த சூழல்ல உங்களை ரிலாக்ஸ் பண்ணிக்கிறது என்னென்ன விஷயங்கள்லாம் நீங்க பண்றீங்க சார்? மேபி உங்களுக்கு ஒரு இசையா இருக்கலாம், ஒரு சினிமாவா இருக்கலாம், ஒரு நாடகமா இருக்கலாம், இல்ல ஒரு ஸ்கல்ப்டிங் இல்ல பெயிண்டிங்கா, இதுக்கெல்லாம் நேரம் இருக்கா? உங்களோட அனுபவம் சார். டெஃபினட்டா இருக்குது, நேரம் இருக்குது. நேரம் கிடையாதுங்கிறதே தப்பு. ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் இருக்குது. நாங்களே கூடி நாடகம் போடுவோம். இந்த மாதிரி சூழ்நிலையில் கூட ஒருத்தர் பாட சொல்லுவோம். லேட்டஸ்ட் பாட்டு பாடுவாருங்க, கேட்டு அவனே பாடுவாங்க. அது அவ்வளவு சூப்பரா இருக்காது. பட் எல்லாரும் உட்காந்து இந்த மாதிரி அனுபவம் சொல்றது. இல்லைன்னா அவங்களுக்கு வந்து வேற ஹாபிஸ் இருக்கும். போட்டோகிராஃபி. நான் 65 பார்த்தேன். இந்த கட்ச் டெசர்ட்ல நிறைய பேர்ட்ஸ், விதவிதமான அந்த பாலைவனத்தில் விதவிதமான பறவைகள், இங்கே இல்லாத பறவைகள் இருந்துச்சு. எனக்கே இன்ட்ரெஸ்ட். அதை வந்து படம் எடுக்குது. அப்புறம் அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம், மற்றவர்களுக்கு விளக்கி சொல்றது. இதெல்லாம் அந்த மனநிலையை உருவாக்குது. அந்த மாதிரி சகோதரத்துவத்தை உருவாக்குது. அப்படித்தான் பொழுதுபோக்குது. இந்த நாட்டோட எதிரினா யாரை நினைப்பீங்க நீங்க? யாரை நினைப்பீங்க? நமது நாட்டில் பார்த்தீங்கன்னா எதிரியே தேவையில்லை. நாமே அச்சுறுத்திக்கிறோம். தொடர்ந்து நடக்குது. உங்களுக்கு பிடித்த உணவு சார்? எனக்கு பிடித்த உணவு நான் தான் சொல்றேன், கிடைக்காதது ராணுவத்தில் நல்ல கீ ரோஸ்ட், மசால் தோசை. அதனால நான் மெட்ராஸ் ரெஜிமெண்ட்டுக்கு போனா அவங்களுக்கு சொல்லுவேன், தம்பிங்கடா நீங்க எனக்கு கீ ரோஸ்ட் பண்ணி கொடுங்க. உங்களுக்கு பிடித்த சினிமா? சினிமா என்ன, அப்படி எங்களுக்கு வந்ததெல்லாம் பழைய படங்கள் தான். ராணுவத்துல வந்தது. எனக்கு இதுல ஒரு சம்பவம் ஞாபகம் வருது. இந்த ராணுவத்துல எங்ககிட்ட நிறைய பாகிஸ்தான் கைதிகள் இருந்தாங்க. அவங்க கூட அவங்க சினிமாவும் நிறைய வந்துச்சு. ஸோ அந்த கைதிகளுக்கு நாங்கள் சினிமா போட்டு காமிச்சோம். அது அவன் வந்து, சார் நீங்கள் எங்கள் படத்தை போடாதீங்க. அப்போ வந்து பக்கீஸான ஒரு படம், மீனா குமாரி, இது ரொம்ப ஃபேமஸ் பாகிஸ்தானில். சார் அதை போடுங்க, எங்களுக்கு தயவு செஞ்சு பாகிஸ்தான் படத்தை போடாதீங்க. அந்த அனுபவம் ஞாபகம் வருது. உங்களுக்கு பிடித்த பாடல்? எனக்கு ஜெனரலா அது இவங்க பாடினாங்க, லதா மங்கேஷ்கர். என்ன இஸ் தேஷ்கா, எனக்கு இப்போ மறந்தே போயிடுச்சு எனக்கு. அதுதான் எனக்கு வந்து மிகவும் தொட்ட பாடல். அது வந்து 62 போரின் போது பாடினார். நேருவுக்கே கண்ணில் தண்ணி வந்துடுச்சுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி உருக்கமான பாடல். मेरे वतन के लोगों जरा आँख में भर लो पानी, जो शहीद हुए हैं उनकी जरा याद करो कुर्बानी। मेरे वतन के लोगों जरा आँख में भर लो पानी, जो शहीद இப்போ உங்களோட நெருக்கமா இருக்கிற உறவு எது சார்? என் மனைவி தான், சந்தேகமே இல்லை. 50 வருஷம் ஆகும்போது கல்யாணம் ஆகி, வேற என்ன சந்தேகம் அதுல? உங்களை பத்தின ஒரு புத்தகம் எழுதுறாங்க, இல்ல எழுதுறீங்கன்னு வச்சுக்க, அது ரொம்ப ஹைலைட்டா சொல்லப்பட வேண்டிய ஒரு விஷயம், இல்ல சொல்ல வேண்டிய நினைக்கிற விஷயம் என்னப்பா? நான் சாதாரண ஆளு, நான் காந்தியா நேருவா, இந்த கேள்வியை நான் யோசிச்சதே கிடையாது. ஆனால் முக்கியமா நான் சொல்வது,
எனக்கு வந்து எங்கள் அப்பா எங்கள் ஃபேமிலியே தன்னம்பிக்கை கொடுத்தாங்க. என்னை யாரும் கேட்டதே கிடையாது. எங்கள் அப்பாவும் சரி, நான் இராணுவத்தில் சேர்ந்த பிறகு சொன்ன போதும் சரி, அந்த தன்னம்பிக்கை வளர்க்க வேணும். இப்போ வரும் இளைஞர்களை பார்த்தா நீங்கள் டெய்லி பார்க்குறீங்க சோஷியல் மீடியா ஊடகத்திலாம் எல்லாரும் அவன் இதை செய்யலை இவன் இதை செய்யலைன்னு தானே சொல்கிறானே, நீ எதை செய்தாய் அப்படின்னு ஜான் கென்னடி கேட்டார் இதே கேள்வியை. நீ நாட்டுக்காக என்ன செய்தாய், அதை விட்டுட்டு நீங்கள் வந்து நாடு எனக்கு என்ன செய்ததுன்னு கேட்காதீங்க. அதுதான் முக்கியம். ரொம்ப மகிழ்ச்சி. இறுதியாக ஒரு கேள்வி கேட்க நினைக்கிறேன். ராணுவ வீரர்களை இந்த நாட்டுக்காக நாட்டினுடைய பாதுகாப்பு தொடர்ச்சியாக வேலை பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு பொதுமக்கள் இந்த சிவிலியன்ஸ் வந்து எந்த மாதிரியா ட்ரீட் பண்ணணும்னு ஃபீல் பண்றீங்க? ஆர் யூ ஃபீல் ஹாப்பி, ஆர் யூ ஃபீல் ஹானர்ட், ஆர் யூ ஃபீல் அவே ஃப்ரம் திஸ்? உங்களோட உணர்வு இல்லைங்க. இது வந்து அவன் நீங்கள் இந்த அவலத்தை பார்த்தீங்கன்னா, அவன் எங்கேயோ அஸ்ஸாம்லேருந்து வரான் ஊருக்கு, பாதி இடத்துல ரிசர்வேஷன் இருக்காது. அவன் வந்து பொண்டாட்டிப்பள்ளியே வருஷத்துக்கு 1 வருஷமோ 1.5 வருஷத்துக்கு பிறகு வரான். அப்போது அவங்க படுற அவஸ்தை பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அந்த மாதிரி நேரத்தில் பல சிவிலியன்கள் உதவுறாங்க. ஆனால் பொதுவாக அப்படி கிடையாது. ரெண்டாவது முக்கியமான அம்சம், அவங்க இராணுவ வீரர்கள் அங்கே காஷ்மீர் எல்லையிலையோ பாகிஸ்தான் எல்லையிலோ இல்லைன்னா அஸ்ஸாமிலோ இருக்கும்போது இவங்க வந்து அவங்க கிராமத்தில் அவங்க நிலங்கள் அபகரிக்கப்படுகின்றன, அவங்க வீட்டில் ஏதாவது நடக்குது விபரீதங்கள், இதற்கெல்லாம் தவிர்க்க முடியாது சில விஷயங்களை. ஆனால் ஒரு தகுந்த சூழ்நிலையை உருவாக்க வேண்டும். தற்போது இராணுவமே அதை செய்ய வேண்டியிருக்குது. முன்னாலாம் அரசாங்கம் வந்து பிரிட்டிஷ் காலத்தில் நானும் 65 நான் பார்த்துருக்கேன், ஒரு கலெக்டருக்கு எழுதுறாங்க உடனே ஆக்ஷன் எடுப்பார். இப்போ அது மாதிரி சூழ்நிலை இல்லை. நான் ஒரு கலெக்டர் மேலே தப்பு சொல்ல, அவருக்கு பல்வேறு அழுத்தங்கள், அந்த மாதிரி சூழ்நிலையை உருவாக்க வேண்டும். ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு சந்திப்பு சார் இது. நம்ம 70வது சுதந்திர நாளை கொண்டாடுற இந்த வேளையில் உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலிருந்தும் உங்களுடைய போர்க்கால வாழ்க்கை, அதாவது ஒரு மிலிட்டனாக இருந்து என்ன விஷயங்கள் பற்றியும், உங்களுடைய இளமை காலங்கள், குடும்பங்கள், இதை பற்றியெல்லாம் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக நேயர்களோட பயந்துட்டு இருந்தீங்க. நிச்சயமாக உங்களுடைய இந்த அனுபவம் நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்க எல்லா நேயர்களுக்கும் பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் அனுபவிச்சிங்கன்னா ஐ வில் பி ஹானர்ட் டு டேக் எ செல்ஃபி வித் யூ. My pleasure. எடுத்துக்கோங்க.